Chudava, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. கோயிலுக்கு போறாங்கறீங்க, நல்ல காரியமா தான் இருக்கும். முதல்ல உட்காருங்க. சரிங்க. சொல்றா. அந்த பொண்ணு ஆட்டோல ஏது பிக்கப் பண்ணிட்டான் நம்ம ஆளு. கிளம்பியாச்சா? கிளம்பிட்டான். சரி விளையாடலாமா? ஒரே ஒரு வாட்டி. உங்க என்னால முடியாது. சரி ரொம்ப வெக்கப்படாத. வெளியா சிவாவோட நிச்சயதார்த்தம் இன்னைக்கு நடக்க போகுது. அதுக்கடுத்து நம்ம கல்யாணம் தான். அதுக்கப்புறம் என்ன இல்ல அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவேன்னு சொன்னேன். டேய் சுந்தர், என்ன செல்லம்? வாடாங்க. இல்ல அது மட்டும் எனக்கு கேட்கல. அதுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போக போறோம்ல. அடுத்த கட்டம்னா என்ன? எதுவுமே தெரியாத மாதிரி கேட்காத. ஐயோ வலிக்குதாமா? டேய் சுந்தர், அடச்சே வாடாங்க. இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்களும் போயிடாத. நம்ம ரொமான்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகணும். ஓகே ஓகே. என்ன சொல்லும்? நீங்க வா. செல்ல குட்டி, என்னடா எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? என்னடா பாசத்தை அப்படியே பொழியிற? போ பாட்டி. நானும் மீனாட்சி ரொமான்ஸ் பண்ணும்போது நீ நடுல வந்து டிஸ்டர்ப் பண்ணனா பாசம் பொங்காம வேற என்ன பண்ணும்? என்ன பாட்டி இதுக்கே ஷாக் ஆயிட்ட? ஒரு வீட்ல ஏதாச்சும் சாவு விழுந்துச்சுன்னா கல்யாணத்தை 1 வருஷம் தள்ளி வச்சிருவாங்களாம். என்னாலாம் மீனாட்சியை கல்யாணம் பண்றதுக்கு 1 வருஷம்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உன்னை இன்னும் உயிரோட விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னா பாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். நீ திங்கிற சோத்துல விஷத்தை வச்சு உன்னை ஸ்ட்ரெயிட்டா தாத்தா கிட்டே அமுச்சு வச்சிருவேன். இங்க பாரு, சிரிங்க குட்டி. சிரிச்சா நல்லா இருப்ப. வரேன். என்ன இவன் சோத்துல விஷத்தை வச்சிருவேன்னு சொல்றான்? ஐயோ, நாம இவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏங்க மீனுக்குட்டி, நம்ம கண்டினியூ பண்ணலாமா? அதெல்லாம் இருக்கட்டும். பாட்டு கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? அவங்களா புடவை கலர் நல்லா இருக்கு, மேட்சிங்கா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியா? எது சொன்னாலும் நம்பிடும். என்ன மேடம், ஏதாவது விசேஷமா? ஆமாங்க, இன்னைக்கு எனக்கு நிச்சயம். ரொம்ப நல்ல விஷயம் மேடம். சரியான நேரத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். மேடம் கவலையே படாதீங்க மேடம். இன்னைக்கு நடக்க போற ஃபங்க்ஷன் சும்மா அமோகமா இருக்கும். நிறுத்துங்க. என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? மார்க்கெட் போலான்னு வந்தேன். இது வரைக்கும் எந்த ஆட்டோவும் வரல. அதான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கூட அந்த வழியில தான்டா போறேன். போற வழியில விட்டுறேன் வா. மேடம் என் ஃப்ரெண்டு தான் மேடம். வழியில டிராப் பண்ணிடுறேன் மேடம். சரி ஏத்திக்கோங்க. தேங்க்ஸ் மேடம். டேய் வாடா உட்கார்றா. நிறுத்துங்க ப்ளீஸ். அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா. ஆட்டோக்காரண்ணே, வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சு. என்ன பெட்ரோல் பங்க்ல விட்டுறீங்களா ப்ளீஸ்? ப்ளீஸ்ண்ணே. ஏங்க இது என்ன ஷேர் ஆட்டோவா? போறவங்க வரவங்களாம் வந்து ஏறதுக்கு? ப்ளீஸ் மேடம், பெட்ரோல் பங்க் வரைக்கும் தான் மேடம். இவங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியலையே. எதுக்கோ சிவாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம்.
not reachable. Please try again later. நீ யாரு? எப்படி நீ ஆட்டோக்குள்ள ஏறின? யோ ஆட்டோக்காரே, வண்டியை நிறுத்தியா? சொல்றல, வண்டியை நிறுத்தியா? ஒழுங்கா இவங்க 3 பேரையும் கீழே இறக்கி விடு. யோ சொல்லிக்கிட்டே இருக்க, கேட்க மாட்டேங்கிற. உன் இஷ்டத்துக்கு நீ பண்ணிட்டு இருக்காத. ஆட்டோ நிறுத்தியா? இப்ப நீ ஆட்டோ நிறுத்த போறியா இல்லையா? என்ன அதுமா நீ குவினே இருக்கிறா? ஆ உன் பக்கத்துல தானே உட்காந்துருக்கேன். மடியில ஏறி குந்திங்கின மாதிரி கதின்னு இருக்கிறா. வாய் மூடி கம்முன்னு வா. ஏய், நீ முதல்ல வாயை மூடு. மைண்ட் யுவர் டங். யோ ஆட்டோக்காரரே, சொல்றது உனக்கு காதுல விழலையா? உனக்கு காது கேட்காதயா? மேடம் காது கேட்காது மேடம். யோ ஆட்டோ நிறுத்தியா? டேய் ஓடுறா போடா, புடிடா டேய். ஓடுறா டேய், புறா ஓடுறா டேய். டேய் புறா. டேய் நில்லு, ஓடாத. சுமுகாதிரமாவோம் ஜெயகதந்திராதிரமாவோம் கபிலாதிரமாவோம் கஜகண்ணா நாழி ஆயிட்டே இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளை வர சொல்லுங்க. சம்மந்தி, பொண்ணு மாப்பிள்ளை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. இதை போய் கூப்பிட்டு டே சிவா, என்னடாச்சு? நித்யா இன்னும் வரல? பா, அவ என்ன சின்ன குழந்தையா? வந்துருவாப்பா. ஏதாவது டிராபிக்ல எங்கேயா மாட்டிட்டு இருப்பா. நீங்க மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. டேய், நாம என்ன சினிமாக்கா வந்திருக்கோம்? லேட் ஆனா பரவாயில்லன்னு சொல்றதுக்கு. நிச்சயதார்த்தம்டா, கல்யாண பொண்ணே இன்னும் வரல. நீ ஒரு போன் ஆவது பண்ணி பாடுற. சரிப்பா, நான் பண்றேன். நீங்க போய் வேலைகளை பாருங்க. சரி, போன் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. ஹலோ ஹலோ நித்யா, எங்க இருக்க? ஹலோ நித்யா, என்னாச்சு? எங்க இருக்க? ஹலோ சார். நித்யா, என்னாச்சு? நித்யா, நீ இப்ப எங்க இருக்க? எனக்கு சொல்லு. ரவுடிங்க யாரும் என்ன துரத்திட்டு வராங்க சார். என்னது? ரவுடிங்க துரத்துறாங்களா? டேய் என்னடாச்சு? ஏய் இருடா. ஏய் நித்யா, நீ இப்ப எந்த இடத்துல இருக்க? அதை மட்டும் எனக்கு சொல்லு. எனக்கு தெரியல சார். ஹலோ நித்யா, அங்க ஏதாவது லேண்ட்மார்க் இருக்கும் பாரு, பார்த்து சொல்லு எனக்கு. சார் ஏய் எங்க இருக்கன்னு சொன்னாதாம்மா நான் வர முடியும். என்னடி ஆச்சு? அங்க பக்கத்துல ஏதாவது போர்டு இருக்கு பாரு, அதை பார்த்து சொல்லு எனக்கு. இங்க பெரிய 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 என்ன சொல்லு எனக்கு. ஹலோ ஹலோ. ஏய் ஏய் நித்யா, ச்சே. என்னடாச்சு? இருங்க, அதான் ட்ரை பண்றேன். என்னடி ஆச்சு? என்னடா ஆச்சு? அம்மா, நித்யா ஏதோ ப்ராப்ளத்துல இருக்கம்மா. நான் உடனே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் சுந்தர், பைக் சாவி குடுறான். டேய் நானும் வரேன்டா. பரவாயில்ல, நீ இங்கே இரு. டேய் சிவா, ஏய் வாங்கடா டேய். ஏய் ஓடாத ஏய். ஏய் 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 எங்கடி போற? யாராவது இருக்கீங்களா? ஏய், இங்க வர்றா. ஏய், வா. ஏய் ஏய் விடாதீங்கடா, புரியடா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நித்யாவோட நித்யா நித்யா
காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. சார் 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 ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க. யாருனே தெரியல, என்ன துரத்திட்டு வராங்க. ப்ளீஸ் சார் சார் ப்ளீஸ் சார் என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ் சார் காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார் துரத்திட்டு வராங்க சார். ப்ளீஸ் சார். ஏன்ட்டு தப்பிச்சிருவியா நீ? உன்னை கொல்ல சொல்லி அனுப்புனதே இவன் தான். உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்களா. ஃபோன் கொடு. எடுக்க மாட்டேங்கிறான். நித்யா வேடிக்கை வேடிக்கை. ஏன்ட்டு தப்பிச்சிருவியா நீ? நித்யா 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 எங்க இருக்க? நித்யா 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 எங்க இருக்க? நித்யா 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 எங்க இருக்க? நித்யா நித்யா எங்க இருக்க? நித்யா 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 சிவா நித்யா நித்யா எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பக்கம் யாராவது ஒரு பொண்ணை துரத்திட்டு ஓடுனதை பாத்தீங்களா? பொண்ணா? ஆமா சார். இந்த பக்கமா? ஆமா. சான்ஸே இல்ல பிரதர். ப்ரோ டென்ஷனா இருக்கீங்க. பொண்ணுன்றீங்க. ஆமா சார். உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா சார், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அந்த பொண்ணோட செல்போன் கூட இங்க நம்ம பில்டிங் பக்கத்துல தான் கிடந்தது. இந்த பில்டிங்? ஆமா சார். சான்ஸே இல்ல ப்ரோ. என் ஃப்ரெண்டோட ஃபேக்டரி இது. ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ரினிவல் ஒர்க்கா? பிரதர் டென்ஷனா இருக்கீங்க. இந்த பில்டிங்கோட பேக் சைடு ஒரு சின்ன தோப்பு இருக்கு. நீங்க வேணா இமிடியேட்டா போய் அங்க செக் பண்ணி பாருங்க. இங்க பேக் சைடுல? ஆமா பிரதர், இதுக்கு முன்னாடி 2-3 சம்பவம் நடந்திருக்கு. பிரதர் ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நோ ப்ராப்ளம் சார், தேங்க்யூ, நான் பாத்துக்கிறேன். ஓகே தேங்க்யூ சார். விடுங்கடா. என்னடி காப்பாத்திடுவானா உன்ன அவன்?
இங்க இருந்து போயிடுவியா நீ? ஒன்றும் ஓடி. என்ன அவன் பின்னாடி காப்பாத்துன்னு போற? பெரிய இவனா அவன்? உன்னை காப்பாத்திருவானா? உன்னை கொல்றதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெரியுமா? 10 லட்சம். ஈஸியா விட்டுருவானா? எவன் கொடுப்பான்? இப்போ உன் கதையை முடிக்கிறேன்டி. எவன் வந்து காப்பாத்துறான்னு பாக்குறேன். சுந்தர் என்னாச்சு? ஃபோன் எடுக்கல. அம்மா ரொம்ப பயமா இருக்குமா? ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். இந்த அம்மா எல்லாத்தையும் பாத்துப்பா, பயப்படாத. சுந்தர் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஆட்டோ வந்து பாரு. சிவா என்னடா ஆச்சு? நித்யா என்னாச்சு? 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 என்னாச்சு சொல்றா. என்னாச்சு நித்யா? ப்ளீஸ் சொல்லுங்க. சொல்லு நித்யா. டேய் நீ அது சொல்றா, என்னடா ஆச்சு? எல்லாரும் கேக்குறோம்ல, சொல்லு நித்யா. அண்ணி நான் இங்க வரதுக்காக ஒரு ஆட்டோல ஏறினேன். நல்ல வேலை சிவா தான் வந்து காப்பாத்தினாரு. நித்யா யார் துரத்துனாங்கன்னு தெரிஞ்சுதா? இல்ல யாருன்னு தெரியல. முதல்ல நிச்சயதார்த்தத்தை முடிச்சிரும், அப்புறமா போலீஸுக்கு போவோம். வாங்க. மாமா சொல்றதுதான் கரெக்ட். நீ வா, நீ வந்து ரெடி ஆகு. வாங்க போலாம். வாங்கம்மா. வாங்க நீ வா. நீ வா ப்ரோ. வாங்க. வாங்க மேடம். சரிதான். இவனுக்கு சிவா நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு அந்த ஜப்பான் மூஞ்சிக்காரியோட போய் கடலை போடணும். அந்த அவசரம் அவனுக்கு. தலை எழுத்து எல்லாம் அந்த சுபத்ராவை சொல்லணும்.
சுபத்ரா, என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? இத பாரு சுபத்ரா, இந்த நிச்சயதார்த்தத்துல உனக்கு உடன்பாடு இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? அதுவும் இல்லாம அந்த பொண்ணுதான் எதுவும் ஆகாம தப்பிச்சிட்டாளே. எதுவும் ஆகாம அவ தப்பிச்சிட்டாளேந்தாமா நான் வருத்தப்படுறேன். அப்படின்னா ஆமா, நான் தான் செஞ்சேன். நித்யாவை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணது நான் தான்.